Morning students, this is unit number 5, trial balance. First we know the learning objective. First understand the meaning and future of trial balance. Second one, understand the objective of preparing trial balance. The last one, prepare the trial balance. Okay. Introduction to the trial balance. So introduction. The trial balance is a statement containing the debit and credit balance of all ledger accounts on the particular date. It is arranged in the form of debit and credit column placed by the side by side and prepared with the object of checking the arithmetical accuracy of entire made in the book of accounts and to facilitate preparation of financial statement. So இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஸோ கண்டெய்னிங் த டெபிட் கிரெடிட் ஸோ அந்த உள்ள லெஜர்ஸில் உள்ள டெபிட் கிரெடிட்டுக்கும் அந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ செக்கிங் ஆஃப் அரித்தமெட்டிக்கல் அக்யூரன்சி ஆஃப் என்டையர் மேட் ஆஃப் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் டு ஃபெசிலிட்டேட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம ட்ரையல் பேலன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து த ஃபண்டமெண்டல் ப்ரைஸ் ஆஃப் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் இஃப் எவ்ரி டெபிட் ஹேஸ் த கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவல் டு கிரெடிட் அண்ட் வைஸ் வர்சா. Therefore, the total of debit balance must be equal to the total of credit balance. ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ஆஃப் பிரின்சிபல் என்ன டபுள் என்ட்ரி சிஸ்டமில் தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ரூல்ஸ் என்ன, ஒவ்வொரு டெபிட்டுக்கும் ஆப்போசிட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா கிரெடிட்டோட பேலன்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே என்னவாக இருக்கும், அமௌண்ட் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டெபிட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ ஸோ அதுதான் கிரெடிட்லேயும் இருக்கும். ஸோ ரெண்டுமே என்னவாக இருக்கும், டோட்டல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Throughout the trial balance can be prepared on any day, at the end of the month, quarter, etc. It is normally prepared by the end of accounting periods. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் எப்படின்னா எப்போ வேணால் அந்த டேயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எண்ட் ஆஃப் த மந்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை குவார்ட்டர்லி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா இட்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் த எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட்ஸ். நம்ம அக்கௌண்டிங் பீரியட்னு சொல்கிற அந்த இயரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து the preparation of the trial balance, the third steps in the accounting process. ஸோ நம்ம அக்கௌண்டிங் ப்ராசஸில் வந்து அது வந்து தேர்ட் ஸ்டெப். The first steps is recording to the business transaction is subsidiary books or journal. Second step is the preparing of ledger account on the basis of subsidiary books of journal. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அக்கௌண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்சாக்ஷன் இருக்கும். ட்ரான்சாக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜேர்னல்ஸ் போடுவோம். ஜேர்னல்ஸ்க்கு அடுத்து என்ன போடுவோம் அப்படின்னா லெஜர்ஸ் போடுவோம். லெஜரோட பேலன்ஸை இது பண்ணி பேலன்ஸை டேலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போடுவோம். ஸோ இதுதான் இதோட ப்ரிப்பரேஷனோட தேர்ட் ஸ்டெப் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜேர்னல், செகண்ட் ஸ்டெப் வந்து லெஜர், தேர்ட் ஸ்டெப் வந்து ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.